குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனுவில் இடையீட்டு மனுதாரராக இணைந்து விடயங்களை முன்வைப்பதற்கு அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹாந்த அபிசூரிய, நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதிபதிகள் குழா முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அரசியல் தலையீடுகள் இன்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என அது தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஜனக் சில்வா ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக மனுதாரரான சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன இன்று தெரிவித்தார். எனினும் இந்த விசாரணைகளை நடத்துவதற்கு ஷாலி அபேசேகர, ரவி செனவிரத்ன ஆகியோரை நியமிக்குமாறு கத்தோலிக்க சமூகம் கோரிக்கை விடுத்ததாக தற்போதைய சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட அறந்தலாவ பிக்குகள் படுகொலை, தலதா மாளிகை மீதான தாக்குதல் போன்ற சம்பவங்களின் போது பௌத்த பிக்குகள் இவ்வாறு செயற்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த விசாரணையில் தேவையற்ற தலையீடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தினார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதிபதி அவர்களே, ஐக்கிய நாடுகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான இணக்கப்பாட்டின் 3(1) பிரிவின் கீழ் எந்தவொரு நபரும் மதம் அல்லது தேசியத்தின் அடிப்படையில் பாகுபாட்டோடு நடத்தப்படக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன ஆகியோரை அந்த பதவிகளுக்கு நியமிக்குமாறு கர்தினால் ஆண்டகையை கோரியதாக தெரிவித்துள்ளார். சமய தலைவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் தலையிடுவது பொருத்தமானதல்ல. ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன ஆகியோர் தீவிர அரசியலில் ஈடுபட்டவர்கள் என்பதை அவர்களே உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடதாசிகளில் குறிப்பிட்டுள்ளனர். தாம் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கட்டமைப்பில் இணைந்து செயற்பட்டதாக அந்த சத்திய கடதாசிகளில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறான நபர்கள் எவ்வாறு இந்த விசாரணையை நடத்த முடியும்? குற்றவியல் விசாரணை நடவடிக்கைகளில் அரசியல் தலையீடுகளை மேற்கொள்வது பொருத்தமற்றது என ஜனக் டி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தன்மை என்பவற்றில் செல்வாக்கு செலுத்தக்கூடாது என ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. அது சரியானது. அறந்தலாவ பிக்குகள் படுகொலை நடைபெற்றது. தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பங்களில் மகாநாயக்க தேரர்கள் தமக்கு விருப்பமான விசாரணைகளை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரவில்லை. இடையீட்டு மனுக்கள் தொடர்பாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷெஹேரத் தனது எதிர்ப்பை பதிவிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதிபதி அவர்களே, இந்த இடையீட்டு மனுக்களை பரிசீலிப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் இடையீட்டு மனுக்களை பரிசீலிக்க முடியாது. முதன்மை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான அறிவித்தல்கள் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே இடையீட்டு மனுக்களை பரிசீலிக்க முடியும். இந்த இடையீட்டு மனுதாரர்கள் நீதிமன்றத்திற்கு வந்துள்ள விதம் கேள்விக்குறியானது. கர்தினால் ஆண்டகையை தவிர ஏனைய இடையீட்டு மனுதாரர்கள் அனைவரும் சுரேஷ் சலேவுக்கு ஆதரவு தெரிவித்தே வந்துள்ளனர். மனுதாரரான சுரேஷ் சலேவின் மனு தொடர்பாக எதிர் மனுதாரர்கள் சார்பில் நான் ஏற்கனவே முதற்கட்ட ஆட்சேபனையை முன்வைத்துள்ளேன். ஒருவேளை எந்த முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நாம் கருதி கொண்டால் இந்த இடையீட்டு மனுக்களால் என்ன பயன்? இந்த இடையீட்டு மனுக்கள் தொடர்பான சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை அடுத்த தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்கோள் நிறைவு. இதற்கமைய குறித்த இடையீட்டு மனுக்களை எதிர்வரும் 25ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் இது தொடர்பான எதிர்மனுதாரர்களின் நிலைப்பாட்டை அன்றைய தினம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அறிவித்தது. இன்று இந்த மனுக்கள் அழைக்கப்பட்ட போது இடையீட்டு மனுதாரர்களான தேனியாவல பாலித்த தேரர் சார்பில் சட்டத்திரணி பூபதி கஹத்துடுவ, வேப்பத்த இர ஹேமாலோக தேரர் சார்பில் சட்டத்திரணி கே அசோக் பரன் ஆகியோர் விடயங்களை முன்வைத்தனர்.